ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம நேற்று பார்த்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து ஹீரோவை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ செம்ம கடுப்பாயிரான். ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இவங்க ரெண்டு பேருமே ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது. உடனே ஆளுங்களை கூப்பிட்டு ஹீரோயினை பிடிக்க சொல்லிடுறான். நீ என்ன நினச்சி இந்த மட்டமான பிளானை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவ்வளோதான், அவளுக்கு தங்கச்சிக்காரிக்கு செம கடுப்பாயிடுது. இன்னும் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி அவ கண்ணெதிர்க்கே ஹீரோயினை கிஸ்ஸும் பண்ணிடுறான். இவ என்னை ஏமாத்திட்டா, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. அடப்பாவி, இப்படி கோத்து விட்டுட்டியடா அப்படின்ற மாதிரி ஹீரோ திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாரும் வெளியில போங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நான் சும்மாவே இருப்பேன் நினைச்சுக்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். இது பார், நான் வந்துட்டு உனக்கு எத்தனையோ வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன், அந்த மாதிரி நான் உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நீ கூட தான் என்னை யூஸ் பண்ணிக்கிற, அந்த மாதிரி தான் இது ஒரு டீல் தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதுக்குள்ளேயே பார்த்தா வெளியில ஏதோ பயங்கரமா சவுண்டு கேட்குது. வெளியில போய் பார்த்தா இந்த தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு காதலன் இருக்கான். அவனுக்கும் இவளுக்கும் என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் கல்யாணம். அந்த கேப்ல இவ இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா பாருங்க. அதுக்குள்ள ஹீரோ தான் கால் பண்ணி இவனை வர வச்சிருக்கான். நான் ஒரே ஒரு நாள் ஆசையா என் அக்கா கூட தங்கலான்னு இங்க வந்து தங்கறதுக்கு வந்திருந்தேன், அதுக்குள்ள இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன புள்ளி பண்ணி என்ன அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட மொபைல்ல போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தா இல்லையா, அதையே வந்து காதலன் கிட்ட ஹீரோ காமிச்சிடறான். அதை காமிச்ச உடனே அவன் செம்ம கடுப்பாயிரான். அடி பாவி, நான் உன்னை நம்பிக்கிட்டு இருந்தேன் கல்யாணம் பண்ணணும் குடும்பம் நடத்தணும்னு, ஆனா நீ என்னன்னா எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டியே, இனிமே இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் வந்துட்டு ஹீரோ செம காண்டில் ஹீரோயினோட அங்கிள் ஃபேமிலிக்கு போகிற எல்லா ஷேரையும் கட் பண்ணி விட்டுறான். அவங்களுக்கு ஃபுல்லுமே நஷ்டமாயிடுது. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போகணும், நீ என் கூட வரணும் அப்படின்னு கூப்பிடுறான். என்ன நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கே வந்து உன்னோட தம்பியோட லவ்வராக தங்கணும்னு சொன்னேன், சரி நானும் ஏற்றுக்கிட்டு விடோவாக தங்கிட்டு இருக்கேன், இப்போ என்னென்னா பார்ட்டிக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உன் கூட வான்னு சொல்கிறேன், எதுனா லாஜிக் இருக்கா? என்னால் முடியாது. இத்தனை ஃபீமேல் மாடல் இருப்பாங்க, அவங்கள யாருன்னா வந்து நீ கால் பண்ணினா வருவாங்க, அவங்களையே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ, நான் சொன்னதை மட்டும் செய்யறது மட்டும்தான் உன்னோட வேலை, எதிர்த்து பேசுறதோ இல்லை நீ ஒப்பீனியன் சொல்றதோ கிடையாது, மரியாதையை கிளம்பி வா அப்படின்னு சொல்லிடுறான். ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஆனால் ஹீரோட அம்மாவுக்கு சுத்தமாக அது பிடிக்கல. எதுக்காக நீ அவளை இங்கேயும் அங்கேயும் கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க, அவள் வந்துட்டு உன் தம்பியோட விடவா தானே வீட்டில் தங்க வைக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் அவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பார்ட்டிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கியே, இது கொஞ்சமாச்சும் உனக்கே நியாயமாக இருக்கா? ஊர் மத்தியில் என்னோட பேரை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற அப்படி இப்படின்னு கத்துறாங்க. எங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு இல்லையா, இவர் தான் ஹீரோவோட அப்பா. ஒருத்தன் ப்ளூ கலர் கோட் போட்டு நிற்கிறானே, அவன் யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட கள்ள தொடர்புல பிறந்த பையன் மட்டும்தான் இங்க இருக்கான். அவனை இவங்க தான் வளர்க்குறாங்க. ஆனா ஹீரோவோட அம்மாக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. இப்பதான் தம்பிக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நானும் வந்துட்டு உங்க ஸ்கூல்ல தான் படிச்சேன், உங்களுக்கு என்ன சுத்தமா ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் கேட்குறான். ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, பலார்னு ஒன்று கண்ணத்திலே வைக்கிறாங்க. இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா அதுன்னு நீ வேறியா, மரியாதை இங்கேருந்து போடா, உன்னை யாரு இங்கே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர சொல்றது, எங்கள் குடும்ப சார்பாக நடக்கிற எந்த விஷயத்துக்கும் வெளியில் வந்து நிற்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த பையனுக்குமே வந்து ஹீரோயின் எதிர்க்க உடனே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அவங்களோட ஃபேமிலி விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே நிற்காம தள்ளி வந்துடுறா. தள்ளி வந்து சரி ஒரு ட்ரிங்கை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறா. ஆக்சுவலாக தங்கச்சிக்காரியும் இங்கே தான் இருக்கா. அவள் வந்து இந்த ட்ரிங்க்ல ஏதோ ஒன்றத்தை கலந்துட்டு போயிட்டா. அவள் சைலண்டாக உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் ஏவி விட்டு ஹீரோயின்னு செம்மையாக புள்ளி பண்ண வைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாளுங்க இவளுங்க எல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பற்றி ஹீரோயினோட அம்மாவை பற்றி அப்படின்னு மொத்தமாக எல்லார பற்றியும் மட்டமாக பேசுகிற ஹீரோயினுக்கு கோவம் வருது. ஆனால் அந்த டைமுக்கு ஹீரோயினால் சமாளிக்க முடியல. அவளுக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இதுக்கு மேலே இவளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவளுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஆம்பளை தேவை அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி வந்து பயங்கரமாக சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சொன்னது மட்டும் இல்லாமல் அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியும் கூப்பிடுறா.
ஹீரோயினுக்கு கடுப்பு தாங்க முடியல. என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை பொல்லீர்னு ஒண்ணு வைக்கிறா. அவளுக்கு வலி தாங்க முடியல. செம்மையா கிளாஸ் அள்ளி அடிச்சிடுறா. ஹீரோயினுக்கும் அவளுக்கு மயக்கம் தெளிதான்னு பாக்கலான்னு சொல்லி கிளாஸை உடைச்சு கையையும் கிழிச்சுக்கிறா. இருந்தாலும் அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவளுக்கு போதை அதிகமாயிடுச்சு. இவ சொல்லிவிட்டு ஆளும் வந்துடுறான். வந்த உடனே வா ரூமுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்பதான் ஹீரோ அங்க வரான். நீங்க யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா கடுப்பாயிட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். ஹீரோவை ஃபர்ஸ்ட் ஐடே பண்ண விடாம ஹீரோயின் ஒரே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ தயவு செஞ்சு சும்மா இரு, நீ என்ன பண்றேன்னே உனக்கு புரியாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல என்னாலும் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதோட மறுநாள் காலையிலயும் ஹீரோயின் எழுந்துக்கிறான். ஐயோ இவனை எப்படி பார்க்க போறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா பக்கத்துலயே ஹீரோவும் கிளம்பிக்கிட்டு இருக்கான். சடனா அவன் என்ன சொல்றான்னா சீக்கிரமா ரெடியாக போகணும் அப்படின்னு சொல்றான். எங்க போகணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது நம்ம 2 பேரும் இன்னைக்கு நம்ம கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். என்னது கல்யாணமா நமக்கா அப்படின்னு சொல்லி இவ ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்றது, எப்படி இவன் கிட்ட வந்து அவாய்ட் பண்றதுன்னு புரியாம ஜஸ்ட் என்ன சொல்றேன்னா கல்யாணம்ன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் லவ் பண்ணணும், நமக்குள்ள லவ்வே கிடையாது, நான் எதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு லவ்வே கிடையாதா, லவ்னா என்ன, நம்ம 2 பேரும் தான் ஆல்ரெடி ஒன்றா இருந்துட்டோம் இல்லையா, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மேலே என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா அப்போனா உங்களுக்கு லவ்வை பற்றி என்னென்னு தெரியலன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த ஒரு நாள் நைட்டு நான் பண்ண தப்புக்காக உங்கள் கூட குடும்பம்னா நடத்த என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். போயிட்டு செக்ரட்டரி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். ஏண்டா இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னடா தேவை, அதுதான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, எதுக்காக வேணாங்கிறா அப்படின்னும் போது என்ன சொல்லி அவங்க உங்களை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். லவ் பண்ணணுமா, லவ் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா, இதுக்கு மேலே லவ்வுக்கு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக நானும் சிங்கிள் அப்படின்றதுனால எனக்கும் பெருசாக இதை பற்றி ஐடியாவே இல்லை பாஸ், சாரி அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவ கூட வந்துட்டு ஒருத்தர் டிடெக்டிவ் சுத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரை கூப்பிட்டுக்கிட்டு நேரா அவ சித்தப்பா வீட்டுக்கு போறா. அங்க போன உடனே சித்திக்காரி செம்ம திட்டுறா. உன்னாலதான் என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படி இப்படின்னு கண்ணா வேணான்னு கத்துறா. ஆனா ஹீரோயின் செம்ம சைலண்டா ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றா அப்படின்னா, எல்லாத்துக்கும் வந்துட்டு என் ஆளு ப்ரூஃப் ரெடி பண்ணி வச்சுட்டான், உங்க எல்லாரையும் குடும்பத்தோட உள்ள வைக்க போறான் உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு, அதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எங்க அப்பாவோட 10% ஷேரை இப்பவே எழுதி கொடுங்க, எங்க அப்பாவோட வீட்டை எனக்கு திருப்பி கொடுங்க, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஹீரோ வந்து உங்க எல்லாரையும் குடும்பத்தோட ஜெயில வச்சிருவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. சித்தப்பங்காரனுக்கு இல்ல ஐயோ ஹீரோ நம்மளை தூக்கி ஜெயில தான் வச்சிருவான் போல இருக்கு இவ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்துக்கும் சைன் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராயிடுறான். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா என் பொண்ணை மட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. உங்க பொண்ணை விடணும் அப்படின்னா இப்பவே இம்மீடியட்டா சைன் பண்ணி கொடுங்க, அப்புறம் பண்றேன் அப்புறம் தரேன், அந்த கதையெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்பவே என்னோட வீடும் வேணும், எங்க அப்பாவோட 10% ஷேரும் வேணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. டிடெக்டிவ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இது பாருங்க நீங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா லீகலி உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவனும் பயமுறுத்துறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவோட லாயர் மாதிரி வந்து ஏமாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் சித்தப்பங்கார சைன் பண்ணி கொடுத்துட்றான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டேன், இது எல்லாத்துக்கும் அவளை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி சித்தப்பங்கார செம்ம டென்ஷன் ஆகுறான். வெளியில போனது அந்த டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, மேடம் எதுக்கு மேடம் என்ன இப்படி கோத்து விட்டுட்டீங்க, அங்க நடிச்சுட்டு வெளியில வர்றதுக்குள்ள எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, நான் லாயர் இல்லை அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் நான் ஜெயில இருந்திருப்பேன், எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, ஹீரோ கிட்ட கேட்டிருந்தா அவரே சிம்பிளா இது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருப்பாரு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அவங்கிட்டயும் எல்லாத்தையும் கேட்டு பண்றதுக்கு நான் எதுக்கு, என்னாலயும் முடியும், என்னால முடிகிற விஷயத்த நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இன்னும் 2-3 நாள்ல தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது, அது வரையில மட்டும் அவ எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியக்கூடாது, தயவு செஞ்சு அவளை மட்டும் பாத்துக்கோங்க, இதுதான் நீங்க எனக்கு கடைசியா செஞ்சு தர ஹெல்ப்பா இருக்கும், இதுக்கு மேல நான் வந்து உங்களை தொல்லை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. நைட்டு ஹீரோயின் லேட்டா தான் வீட்டுக்கு வர. ஹீரோ ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக நீ இவ்வளோ நேரம் ஊர் சுத்திட்டு வர, எங்க போயிட்டு வர, ஆனா எனக்கு எல்லாமே தெரியும், நீ என் பேரை வச்சு நீ வெளியில என்னென்ன வேலைலாம் பண்ற, அது கேங்ஸ்டர் வேலைலாம் பண்ண ஆரம்பிச்சுட்ட போல இருக்க, என்னோட பேரை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி செம்மையா கலாய்க்கிறான்.
நான் ஒன்றும் யாரோட சொத்தெல்லாம் வந்து அடித்து பிடுங்கிக்கிட்டேன் அப்படின்னு நீ பேசுகிற, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது எனக்கு சேர வேண்டியது. எங்கள் அப்பா எனக்காக விட்டுட்டு போனது, அவங்க தான் ஏமாற்றி இவ்வளோ நாள் வச்சுட்டு இருந்தாங்க, அதை தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது, அதை தான் நீ என் பேரை யூஸ் பண்ணி இல்லை வாங்கியிருக்க, அதுக்கு நீ சுயமாக உன்னோட பேரை யூஸ் பண்ணி வாங்கியிருக்கணும், பொய்யா மிரட்டி தானே வாங்கினேன் அப்படின்னும் போது, ஐயோ இவனுக்கு எல்லாமே தெரியுதே அப்படின்னு சொல்லி இவளுக்கு பதட்டமாக இருக்குது. நீ கூட தான் என்னை எத்தனையோ விஷயத்துல யூஸ் பண்ணிக்கிற, அந்த மாதிரி நான் உன் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டேன், விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற, நான் வந்து தப்பாவே உன்கிட்ட நடந்துக்கிறேன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா, நான் தான் சொன்னேன் இல்லையா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். லவ்னு என்னன்னு தெரியாதவன் கூட நீ கிடையாது, லவ்வுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவன், உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறா. இவனுக்கு செம்ம கடுப்பு. என்ன இவ சும்மா எப்ப பாரு வந்து லவ்னா என்னன்னு தெரியாதுன்னு பேசுறாளேன்னு கடுப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கான். நைட்டு ஹீரோ குளிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு பார்த்தா ஹீரோயின் தானா வந்து அவன் ரூம்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. என்ன இவ எதுக்கு இந்த நேரத்துக்கு வரா, என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் பாட்டுட்டு தூக்க கலக்கத்திலேயே வந்துட்டு ஹேண்ட் ஷவர் எடுத்து இவன் மேலே பூரா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அடியே என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சமும் எதுவுமே கேட்கவே இல்லை. அவள் பாட்டுட்டு கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கா போல. பாத்ரூம்லேருந்து நேராக வந்து பெட்டில் படுத்தது போத்திக்கிறா. என்ன இவ உண்மையாகவே தூங்கிக்கிட்டு இருக்காளா, தூக்கத்தில் தான் நடக்கிறாளா இல்லைன்னா நடிக்கிறாளா, அடியே எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போகிறான். பலார்னு உனக்கு அன்னத்திலேயே விடுறா. இவ உண்மையாகவே தூங்கலை, இவ பொய்யாதான் நடிச்சுக்கிட்டு இருக்கா, இல்லைன்னா இந்த மாதிரி நடிச்சிருக்க மாட்டா, தூக்கத்தில் அடிக்கிற மாதிரி வேணும்னே அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான் மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் தான் வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, ஹீரோயினுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டிப்ரெஷன்னால இந்த மாதிரி தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துருச்சான். அதனால அவங்க ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலேயே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் வந்து வேற எந்த ரூம்லனா தூங்கிட்டு இருந்தனால நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, அதனால அவங்களுக்கு உண்மையாகவே தூக்கத்தில் நடக்கிற வியாதி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை கேட்கும் போது. மறுநாள் காலையில் ஹீரோயின் எழுந்துக்கும் போது வேலைக்காரங்க கிட்ட, ஐயோ நான் எப்படி இங்கே வந்து படுத்தேன், அவருக்கு தெரிஞ்சிடுச்சா எல்லா விஷயமும் போது, ஆமாம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, என்னை கேட்க ஆரம்பிச்சாரு, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் சார் வந்து கிளம்பி வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து ஜெர்மனுக்கு மீட்டிங் விஷயமா போயிருக்கான். அதே நேரத்துக்கு இங்கே ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஆப்ரேஷனும் நடக்க போகுது. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே குழந்தைய கொண்டு போயிடுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹார்ட் சர்ஜன் வரவே இல்லை, என்னன்னே தெரியல, அவர் வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்துட்டாரு நேற்று, பட் ஆனால் இன்னும் அவரை காணும், ஹாஸ்பிட்டலுக்கு வரல அவர் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்குது. அப்போ தான் ஹீரோயினோட தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவள் ஃபோன் பண்ணுறா, நீ வந்துட்டு உன்னோட தங்கச்சி ஆப்ரேஷனுக்கு டாக்டர் வேணும்ன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இல்லையா, அந்த டாக்டர் என் கூட தான் இங்கே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆக்சுவலாக அவர் கையில் தான் வச்சுட்டு இருக்காரு, இன்னும் குடிக்கல, காலவர் உனக்கு டைமு, இந்த இடத்துக்கு காலவரில் நீ வந்துட்ட அப்படின்னா அவர் குடிக்க மாட்டார், அங்கே கிளம்பி போயிடுவார் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு, ஆனால் நீ வரல அப்படின்னா கண்டிப்பாக அவர் குடிச்சிருவார். அங்கே வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள எங்கள் ஆளுங்க ஆப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ரெடியாக வைப்பாங்க, இவர் போய் ஆர்ட்டுக்கு சர்ஜரி பண்ணணும், ஆனால் நீ லேட்டாக வந்த அப்படின்னா அதுக்கப்புறம் உன் தங்கச்சை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோயினும் இமீடியட்டாகவே அந்த இடத்துக்கு போயிடுறா. போன உடனே என்ன சொல்கிறேன்னா, நான் தான் வந்துட்டேன் இல்லையா, டாக்டரை அனுப்பிடு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னும் போது, அவ்வளோதான், எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, டாக்டர் அனுப்பிடுறேன், ஆனால் சர்ஜரி முடிகிற வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்னும் போது, கண்டிப்பாக நான் எங்கேயுமே போக மாட்டேன், டாக்டர் மட்டும் அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறா. முதல்ல எங்ககிட்ட இருந்து வாங்கின வீட்டையும் ஷர்ட்ஸையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி சைன் பண்ண சொல்கிறா. உடனே ஹீரோயினும் வாங்கி சைன் பண்ணி கொடுத்துட்றா. சைன் பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அப்பவும் இவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முட்டி போடுன்றாளுங்க, குடிங்கிறாளுங்க, அடிக்க வரா. அந்த டைமுக்கு கரெக்டாக யாரோ ஒருத்தர் வந்து அவளோட கையை பிடிச்சிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்போதான் ஹீரோயின் ஒரு முக்கியமான விஷயமே சொல்கிறா, அடி பாவியே, உன்னை நம்பி கூட நான் வந்துட்டு என் தங்கச்சி ஆப்ரேஷன் தியேட்டரில் பாதியில் விட்டுட்டு இப்படி வருவேன்னு நினச்சியா என்ன, அங்கே ஆல்ரெடி டாக்டர் வந்துட்டாரு, அதுவும் இங்கே இருந்த டாக்டர் இல்லை, ஜெர்மன்லேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டே வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் இங்கே சும்மா தான் உன்னை வெறுப்பேற்றி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது தங்கச்சிக்காரிக்கு செம்ம கடுப்பு. என்ன இருந்தாலும் நீ தான் சைன் பண்ணி கொடுத்துட்டு இல்லை எல்லாத்தையும், இனிமேல் எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறா. பலார்னு ஒன்று கன்னத்திலே விடுறா. ஏண்டி அவ்வளோ முட்டாளா நான், அது என்னோட சைனும் இல்லை பாரு, அதில் எல்லாத்துலேயும் முட்டாள்னு தான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா.
ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சிடுறாங்க. அவ்வளோதான், அந்த டாக்டர் அடியே உன் கூட சேர்ந்ததுக்கு இன்னைக்கு என் வேலையும் போக போகுது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த வாட்டி வந்துட்டு உன்னை நான் மன்னிச்சு விடுற மாதிரி இல்லை, நீயும் ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுறா ஹீரோயின். திரும்பவும் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வரா. கரெக்டா ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில கூட்டிட்டு வராங்க. அப்பதான் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோ தான் ஜெர்மனுக்கு வந்து இவரை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். அவர் என்னோட ரிசர்ச்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு சம்மந்திச்சு ஜெர்மன்லேருந்து இங்கே வந்திருக்கேன். அதனால நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கே தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் அதிகமாயிடுது. இப்போதான் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வர. ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா, எல்லாம் ஓகேயா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, நீ எனக்காக தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஹீரோயின் பேசுகிறா. உண்மைதான், ஆனா நீ தான் எனக்கு வந்து லவ் பண்ணவே தெரியாது, லவ்னா என்னன்னு தெரியாதுன்னு கலாச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, அது உண்மைதானே, உனக்கு இப்போ வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியாது தானே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. சரி ஓகே, அப்பனா எனக்கு நீயே சொல்லி கொடுத்துரு எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லி. நான் கத்துக்கிட்ட அடுத்த வாட்டில இருந்து நான் ஒழுங்கா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஹீரோ. அதோட மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, இவ்வளவு நாளா சித்தப்பங்காரன் பார்த்துக்கிட்டு இருந்தானே, இப்போ ஹீரோயின் கையில அதிகப்படியான ஷேர் இருக்கிறதுனால அவ வந்து அங்க சிஇஓ ஆயிடுறா. சித்தப்பங்காரன் என்ன சொல்றேன்னா, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம இங்க இருக்க மற்ற எந்த ஷேர் ஹோல்டர்ஸுமே ஒத்துக்க மாட்டாங்க, உனக்கு அனுபவமே கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆமா ஆமா, உண்மைதான், நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான், எனக்கு அனுபவம் கிடையாது. ஆனா உங்களை மாதிரி நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் எல்லாம் கட்டாம இல்லை, நான் வந்து லீகலான ஒரு பர்சனா இருக்கேன். ஆனா நீங்க அப்படி கிடையாது இல்லையா, நீங்க நிறைய டேக்ஸ் கட்டாம இருக்கீங்கல்ல, அந்த டேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம போலீஸையும் ஃபோன் பண்ணி வர வச்சு போலீஸுக்கும் பிடிச்சி கொடுத்துட்றா இவனை. இங்க வேற யாரெல்லாம் என்னோட அங்கிளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இதுதான் நிலைமை. அவங்க எல்லாரும் இது வரைக்கும் என்னெல்லாம் இந்த கம்பெனியில ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்கன்ற எல்லா விஷயத்தையும் நோண்டி எடுத்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், நீங்க எல்லாம் என்ன டிசைட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. சாச்சா, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, நீங்களே இங்க சேர்மனா இருந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சைன் போட்டு கொடுத்துட்றானுங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து பியானோ கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்கா. அவ வந்து லாஸ்ட் இயரே வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்படிஷன்ல வின் பண்ண வேண்டியது, ஆனா ஃபைனல்ஸ் அப்போ வின் பண்ண முடியாம போயிடுச்சு. எப்படியாவது இந்த வாட்டியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வர ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு பார்ட்டி இருக்கு, எங்க வீட்டு பார்ட்டி தான், அந்த பார்ட்டியில நீ பியானோ வாசிக்கிறியா, நீ ரொம்ப அழகா வாசிக்கிற, உனக்கும் ஒரு ஸ்டேஜ் கிடைச்சா மாதிரி இருக்கும்ல அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு வாசிக்கிறது ஆசையா இருக்கு, ஆனா தயக்கமா இருக்கு. கவலையே படாத, எல்லாம் நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க, அதனால நீ சின்ன சின்ன தப்பு பண்ணினா கூட பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயினும் ஓகே சொல்றா. இப்பதான் நமக்கு புதுசா ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு, அதாவது ஹீரோவோட முறை பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்ப ஹீரோ வருவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு பியானோ வாசிக்கிறது ரொம்ப நர்வஸா இருக்கு, நான் ரொம்ப நாள் ஆச்சு வாசிச்சு எல்லாரும் எதிர்க்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கவலைப்படாத, தைரியமா வாசி, நான் தான் இங்க இருக்கேன்ல அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோவோட மறுபொண்ணை காட்டுறாங்க. அவகிட்ட இப்பதான் ஒரு பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இடத்த பிடிக்கிறதுக்கு வேற ஒருத்தி வந்துட்டா, அவ கூட தான் எந்த நேரமும் ஹீரோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதே டவுட்டு தான் நினைக்கிறேன், அவன் அந்த பொண்ணு கூடயே தான் இருக்கான் எந்த நேரமும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இவ்வளவு உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கா. இதை பாரு, எவ்வளா இருந்தாலும் சரி டைம் பாஸுக்காக தான் இருக்கும், அவனுக்கு வந்து பொண்டாட்டி அப்படின்னா அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்க இடத்துக்கு ஹீரோவோட அம்மா அங்க வந்துடுறாங்க. உங்க 2 பேருக்கும் கொஞ்சமும் வெக்கமே இல்லையா, எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க, என்னோட குடும்ப மானத்தையே வாங்குறீங்க 2 பேரும், உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. எதுவா இருந்தாலும் நீங்க ஏன் எதிர்க்கே அவகிட்ட பேசுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, உன்கிட்ட எனக்கு பேச கூட பிடிக்கல, நான் எதுக்கிட்ட உன் எதிர்க்க இல்லை எல்லாத்தையும் சொல்லணும், நான் அவகிட்ட தனியாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, நானே போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் வந்துட்டு ஹீரோவோட அம்மா தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அது பாருமா, நான் உன் மேல கோவப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு, ஆனா தயவு செஞ்சு வந்து இவனை விட்டுட்டு நீ போயிடு, இவன் கூட நீ இருக்காத, அது உனக்கு கொஞ்சமும் நல்லதே இல்லை அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் லவ்வரோட சாவில் தான் வந்து அவனை ஃபர்ஸ்ட் டைம் நீ மீட் பண்ணன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அது உண்மை கிடையாது,
உன்னையும் என்னோட சின்ன பையனையும் வந்து ஒரு கும்பல் கிட்னாப் பண்ணாங்க இல்லையா, அப்போ நீங்கள் 2 பேரும் மயக்கத்தில் இருந்தீங்க. அப்போ நாங்கள் வந்து அங்கே உங்களை காப்பாற்றணும். அப்போ தான் வந்து முறையாக ஹீரோ உன்னை மீட் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 நாளுக்கு நீ அதிர்ச்சியில் மயக்கமாகவே இருந்த. அந்த 4 நாள் வரைக்கும் அவன் உன்னோட ரூம்லேயே தான் இருப்பான். அவன் உன்னை பார்த்துக்கிட்டு உங்ககிட்டயே வந்து தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு அவன் வந்து உன்னை கற்பனையிலேயே காதலிச்சுக்கிட்டு இருந்தான். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச உடனே நான் அவனை வார்ன் பண்ண ஆரம்பித்தேன். அவள் உன்னோட தங்கச்சோட காதலி, அவகிட்ட நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி அவனை கண்டிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி எல்லாம் அவனை கண்டிச்சதுக்கு அப்புறமும் கூட அவன் வந்து ஹீரோயினோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டே தான் வந்து எந்த நேரமும் உட்காந்துக்கிட்டு ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு அவள் என்ன பண்ணுறான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதையே கண்டினியூவாக அவன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனோட தம்பி இறந்தது அவனுக்கு ரொம்ப வந்து வசதியாக போயிடுச்சு. உன்னை கூடியே வச்சுக்கிட்டு அவன் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவனை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இவளுக்கு என்னன்னா இப்போதான் ஹீரோ நம்மளை பார்த்த மாதிரி இல்லை ரியாக்ட் பண்ணா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கா. அந்த டைமுக்கு ஒரு வெயிட்டர் அங்கே வந்துட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் பூராவும் ஒயினை ஊற்றி விட்டுறான். சாரி மேடம், நடந்த தப்புக்கு மன்னிச்சுடுங்க, இதாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் கொஞ்ச நேரத்திலேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வரும்போது ஹீரோவோட ஃபியான்சி இருக்கா இல்லையா, அவளும் அவளோட ஃப்ரெண்டும் தாங்க நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போதே இந்த ட்ரெஸ்ஸு கழண்டு விழுந்துரும், எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்பட போறா அப்படின்னு சொல்றா. எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு அந்த காம்படிஷன்ல வின் பண்ண முடியாம போச்சு இல்லையா, அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதே இவ தான் அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃபியான்சியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வின் பண்ண வேண்டிய காம்படிஷனை இவ தான் வின் பண்ணியிருக்கா. ஸோ ஆல்ரெடி 2 பேருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. இவளை பார்த்த உடனே ஹீரோயினோட ஃபேஸே மாறிடுது. இப்போதான் என்ன நடந்ததுன்றதையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வின் பண்ண வேண்டிய காம்படிஷன்ல இவ எப்படி வின் பண்ணியிருக்கான்னா, இவ செகண்டா இருந்திருக்கா. நம்ம ஹீரோயின் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங்லேயே இருந்திருக்கா. ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் வர நேரத்துக்கு ஹீரோயினோட கையை உடைச்சு விட்டுட்டு இருக்காளுங்க. இந்த இடத்துல கூட இப்போதைக்கு என்னால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு தான் உன் கை இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவளை பார்த்த உடனே பழைய ஞாபகம்லாம் ஹீரோயினுக்கு வந்துடுது. ஆனால் ஹீரோயின் பார்த்தா ரொம்ப சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா. அவளுக்கு கை வலியையும் தாண்டி எதை பற்றியும் கவலைப்படாமல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா. இவளும் அவளோட ட்ரெஸ்ஸு எப்படா கழண்டு விழும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் கடைசி வரைக்குமே ஹீரோயினோட ட்ரெஸ் அங்கே கழண்டு விழ நல்லபடியாக பெர்ஃபார்மன்ஸையும் முடிச்சிடுறா. எல்லாரும் ஹீரோயினை பயங்கரமாக பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸில் நீ கலந்துக்காதனால தாம்மா நீ வின் பண்ண முடியாமல் போச்சு, இல்லைன்னா கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணியிருப்ப அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃபியான்ஸே நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு அதே வெயிட்டர் வந்து இவளோட ட்ரெஸ்ஸை மறிச்சு கிழிச்சிடுறான். அங்கேயே அவளோட ட்ரெஸ்ஸு கழண்டுடுது. எல்லாரும் எதிர்க்கையும் இவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. கேமராவை வச்சு எல்லாம் ஃபோட்டோ வேற எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் உன் வேலை தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயினா என் வேலை தான், எனக்கு எப்போ வந்து அவன் வைனை ஊற்றிட்டு உடனே ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானோ அப்போவே டவுட் வந்துடுச்சு. அவனை மிரட்டி நான் தான் கேட்டேன், மரியாதை உண்மையை சொல்லு, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோ கிட்ட சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உன் குடும்பமே இருக்காது அப்படின்னு மிரட்டினேன். உடனே அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். உன்னோட ஃபியான்ஸே தான் வந்து என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா, நான் வந்து அவளையே அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் சூப்பர் தான், ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவன் என்னோட ஃபியான்ஸி எல்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எல்லாரும் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஆமாம் சொல்லிட்டு இருந்தாங்க தான், சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் இதை தான் பேசிக்கிட்டாங்க, ஆனால் அது நடக்காது, ஏன்னா எனக்கு தான் சுத்தமாக அவளை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ தான் தயங்கிக்கிட்டே ஹீரோ வந்துட்டு அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க ஒன்றும் சொல்லலை, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கே தெரியும், அது எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என் மேலே வெறுப்பு, நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு என்னால் ஒன்றுமே இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்குமே, நான் பயங்கரமாக உன்னை லவ் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் நீயே எல்லா விஷயத்தையும் சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ணுறா. அவ்வளோதான். அதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. மறுபடியும் ஹீரோவோட ஃபேன்ஸை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு போட்டு ஒரு வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு மான மரியாதையே போச்சு, இதுக்கப்புறம் நான் வெளியில் எப்படி முகத்தை காட்டுவேன் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, நல்லா பிளான் பண்ணி அவங்கள பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்றா ஃப்ரெண்டுக்காரி. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, சிங்கப்பூர்ல ஒரு காம்படிஷன் இருக்கு, உடனே நீங்க கிளம்பி வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோயினோட கோச்சுமே நீ கண்டிப்பா போனீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
ஹீரோக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்றதுனால ஹீரோயினை மட்டும் அனுப்பி வைக்கிறான். கரெக்டா ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு யாரு கால் பண்ணி சிங்கப்பூர்ல காம்படிஷன் இருக்குன்னு சொன்னாரோ அவரே இங்க வராரு. ஹீரோயினை பார்க்கணும், ஆக்சுவலா வந்து அவளோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னும் போது, சார் நீங்க சொன்னீங்கன்னு தான் சார் அர்ஜென்ட்டா போயிருக்கான்னும் போது அவர் ஐயோ அப்படிலாம் எந்த காம்படிஷனுமே நான் சொல்லலையே அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு செம ஷாக்கு. ஏஜென்சி வந்து கூட்டிட்டு போனாங்க இல்லையா ஹீரோயினை, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா மழைனால ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு, அதனால இங்க ஏர்போர்ட் பக்கத்துலயே நாங்க வந்து ரூம் எடுத்திருக்கோம், இன்னைக்கு நைட்டு இங்க தங்கிட்டு நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்லயே நீங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. டவுட் வந்த உடனே இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு டேபிள் எல்லாம் இழுத்து கதவு முன்னாடி வச்சிடறா சேஃப்டிக்காக. வேற யாரெல்லாம் அந்த ஹீரோட ஃபியான்ஸே இருக்கா இல்லையா, அவ தான் வந்துட்டு ஆளுங்களை கூட்டின்னு வந்து ஹீரோயினை அவங்க கிட்ட வித்துட்டா. ஹீரோயின் கதவை திறக்க மாட்டா அப்படின்னு உடனே கதவை அடிச்சு உடனே அவளை இங்க இழுத்துட்டு வாங்க, என் எதிர்க்க முட்டி போட்டு சொல்லி மன்னிப்பு கேட்க வைங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க அவளை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி இவ லபன்னு கத்துறா. அப்பதான் அந்த ஆள் என்ன சொல்றான்னா, டேய் அவ ஒருத்தி போதாது, இவளுங்க 2 பேரையும் சேர்த்து புடிங்கடா அப்படின்னு சொல்லிடுறான். அடே நான் தாண்டா உனக்கு வேலை கொடுத்தேன், நீ என்ன எப்படி பண்றியா அப்படின்னு கேட்கும்போது, நீ அழகா இருக்கியே, எனக்கு அழகா இருந்தா போதும், அவங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, 2 பேரும் போய் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் இவளையும் புடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். வேற வழியே இல்ல, மாடியில இருந்து எகிரி குச்சிடலாம் இவனுங்க கையில மாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிக்க போறா. கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். அடடா இவன் எப்படா இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளேயே பதட்டத்துல ஹீரோயின் மயக்கடிச்சு விழுந்துடுறா. அதோட மறுநாள் தான் ஹாஸ்பிட்டல்ல அலறி அடிச்சுக்கிட்டே எழுந்துக்கிறா. ஹீரோ அப்பதான் ஓடி வரான். இது பாரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், நான் இங்கேயே தான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அப்பதான் என்ன ஆச்சு, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ நடந்த விஷயத்த சொல்றான். அவங்க கதவை உடைக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஆனா என்ன, அவனோட ஃபியான்சியை மட்டும் காப்பாற்ற முடியல, ஏன்னா அதுக்குள்ளேயே அவனோட ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அவளை ரேப் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுடுது. இப்பதான் ஹீரோவோட ஸ்டெப் பிரதரை காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறத பார்த்து செமையா வயிறு எறிறான். அட பாவீங்களா, அண்ணனும் தம்பியும் மாறி மாறி நான் லவ் பண்ற பொண்ணு பின்னாடியே அலையிறீங்களே, ஒருத்தன் போனான் அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி இவன் உன்னையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். சடனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட போய் ஒரு நாள் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஆல்ரெடி நீ கூட கேட்டல, நான் நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கினா நல்லா இருப்போம், நம்ம சூப்பரா இருப்போம்னு தோணுது அப்படின்னும் போது, நீ தான் என்ன 2 வாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டியே, இப்போ வந்து நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆம்பளை தெரியுமா, நீ ஒரு நல்ல புருஷனா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு அப்படின்னு கலாய்க்கிறா. ஆமா ஆமா எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் கொஞ்சம் யோசிக்கணும், உனக்கு பொண்டாட்டியா இருக்கிற தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது இவ செம கடுப்பாயிரா, பிடிச்சி ஒரே கில்றா. ஓகே ஓகே உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஆனா போறதுக்குள்ளேயே வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோவோட அம்மா வந்திருக்காங்க. ஐயோ இப்ப என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்ற பயத்திலேயே தான் ஹீரோயின் போறா. நான் இவ்வளவு சொல்லியும் நீ வந்து கேட்கவே இல்லைல்ல, கடைசியில அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்னோட சின்ன பையனை கொலை பண்ணதே வந்து இவன் தான், ஹீரோ தான் என் பையனை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு செம ஷாக்கு. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னும் போது, அவனும் என் பையன் தான், நான் எதுக்காக அவனை பத்தியே போய் சொல்ல போறேன், அவனும் என்னோட புள்ளதான், செத்து போனவனும் என்னோட புள்ளதான், இவன் எப்போ அவன் மேல பைத்தியமா லவ் பண்ண ஆரம்பிச்சானோ அதுக்கப்புறம் தான் சொந்த தம்பியே கொன்னுட்டான், நீ நம்பலனா அவன்கிட்டயே கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றது என்ன செய்யறது, எது கரெக்ட் எது தப்புன்னு அவளுக்கு புரியல. ஹீரோயின் வெளியில போறா, ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இந்த வாட்டி என்ன சொன்னாங்க, நானே என் தம்பி கொன்னுட்டேனே சொல்லிட்டாங்களா என்ன அப்படின்னு அவன் விளையாட்டா கேட்கறான். ஆனாலும் ஹீரோயினுக்கு ஏதோ ஹீரோ மேல ஒரு நம்பிக்கை, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க போலியா, டைம் ஆகுது அப்படின்னும் போது, நீ கன்ஃபார்மா நல்லா யோசித்துக்கோ, உண்மையாவே என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்பதான் ஹீரோவே வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எப்ப என்னோட தம்பி வந்து காணாம போனானோ அதுல இருந்து எங்க அம்மா என்னை எப்பவுமே ஒழுங்கா ட்ரீட் பண்ணதே கிடையாது, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா, நீ மட்டும் விளையாடிக்கிட்டு இருக்கியா, நீ மட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டியும் பெத்த பிள்ளை என்னையே வந்து திட்டிக்கிட்டு சந்தோஷமாவே வச்சுக்காம தான் இருந்தாங்க. அவங்களுக்கு சின்ன பையன் காணாம போனான்றது மட்டும்தான் மனசுல இருந்ததே தவிர பெரிய பையனுக்கும் கஷ்டம் இருக்கும், அவனும் வருத்தப்படுவான்ற எண்ணமே இல்லை, அப்படிதான் சின்ன வயசுல இருந்தே என்னை ட்ரீட் பண்ணாங்க, அதனால எனக்கு இது எல்லாமே பழகி போச்சு அப்படின்னு சொல்றான்.
ஸோ கிடைச்சவன் மறுபடியும் இறந்து போனது ஆன்ட்டியால் மனசளவில் தாங்கிக்க முடியலையா அப்படின்னு கேட்கும் போது நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் நான் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால தான் நான் ஒதுங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் அப்புறம் பார்த்தா தான் பிரேக் பிடிக்காம ஹீரோவும் ஹீரோயினும் போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. 2 பேரையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்பதான் ஹீரோவோட அம்மா ஒரு முக்கியமான விஷயமே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்த அப்பயே ஒரு டைப்பின் அங்கே கிடைச்சிது, அந்த பின்னை நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்னும் போது அந்த போலீஸ்லாம் திட்டுறாங்க. எதுக்குமா இந்த மாதிரி பண்ணீங்க, அதை அப்பயே கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு கொலைகாரனை கண்டுபிடிச்சிருந்துருக்கோம், இந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏன் அப்படி ஒழிச்சு வச்சிருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ஹீரோ இதுன்னு நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ ஒன்று வச்சிருந்ததுனால ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த டைப்பினை போலீஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. முடிஞ்ச அளவு இதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணனால இப்போதைக்கு வர முடியாதா இல்லை எப்போதைக்குமே வர முடியாதா அப்படின்றது தெரியாததுனால இனிமேல் நான் தான் இந்த சீட்ல உட்காருவேன் அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் உட்காந்துடுறான். நீ இங்க இல்லப்பா, ஜெயில தான் உட்காரணும், உங்க அண்ணனை மாதிரியே டைப்பின் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து நீ செஞ்சிருக்க. அந்த டைப்பின் எங்களுக்கு லாஸ்டா நடந்த ஆக்சிடென்ட் இடத்துல கிடைச்சிருக்கு, அதனால உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் கண்ணை முழிச்சிட்டா, ஆனா ஹீரோ மட்டும் இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. அவன் என்னை விட்டுட்டு போனதே என்னால தாங்கிக்க முடியல. அவன் வெறும் எனக்கு நண்பனா மட்டும்தான் இருந்தான். அவன் என்னை காதலிச்சான். என் தங்கச்சிக்காக நான் அவனை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சனே தவிர இது வரைக்கும் அவன் மேல எனக்கு காதல் வந்ததே இல்லை. முறையா நான் உன்னை மட்டும்தான் காதலிச்சேன், அது நான் ரொம்பவும் காதலிக்கிறேன். தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்றா. அப்ப உண்மையாவே நீ என்னதான் லவ் பண்ணியா, அவனை லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். அவ்வளவுதான் ஹீரோயின் பதுன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. ஆமா, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் நல்லபடியா குணமாயி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறாங்க. அந்த டைமுக்கு யாரோ பிச்சைக்காரங்க கதவு தட்டுற மாதிரி இருக்கு. யார் பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எட்டி பாக்குறா. பார்த்தா சித்தப்பாவும் சித்தியும் தான். அம்மா, நீ போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததோட எல்லா சொத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்கம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுத்துட்டு போமா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஏதோ எனக்கு இத்தனை வருஷம் சோறு போட்டீங்கன்றதுக்காக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரங்களுக்கு தூக்கி போடுற மாதிரி கொஞ்சம் காசை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து ஹீரோயினும் போயிடுறாங்க. நிறைய பேருக்கு பாவம் பார்க்கலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கு பாவம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றா. இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.